Dear students, இப்போ Thermodynamics +1 Chemistry 7th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் சிஸ்டம் அப்படிங்கிற டேர்ம் பாருங்க. The universe is divided into two parts, the system and its surroundings. The system is the part of the universe which is under thermodynamic consideration. இந்த யூனிவர்ஸில் நம்ம எடுத்துக்கிற ஒரு பார்ட் தான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? It is separated from the rest of the universe by real or imaginary boundaries. இப்போ இந்த வீடியோவில் பாருங்க, இதான் வந்து நமக்கு எடுத்துக்கிற சிஸ்டம். சரிங்களா? இந்த சிஸ்டம் சரௌண்டிங்னா என்ன சார்? இதான் சரௌண்டிங், வெளியில் உள்ளது சரௌண்டிங். இந்த சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சரௌண்டிங்கையும் சிஸ்டத்தையும் பிரிக்கக்கூடிய இது வந்து பவுண்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன்? அப்போ சிஸ்டம்னா என்ன? The system is the part of the universe which is under thermodynamic consideration அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒரு 2 mark question. Examples பாருங்க. The system may be water in a beaker, a balloon filled with air. இதெல்லாம் நம்ம சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, on the basis of physical and chemical properties சிஸ்டத்தை 2 டைப்பா பிரிக்கலாம். The system is called homogeneous. Homogeneous அப்படிங்கிறது ஒரே மாதிரி. If the physical state of all its constituents are the same, இது homogeneous system. The physical state of all its constituents are the same. Example பாருங்க, a mixture of gases. அடுத்தது completely miscible mixtures of liquids. miscibleனா கரையிறது. சரிங்களா? சரி, heterogeneous system அப்படின்னா என்னன்னா, if physical state of all its constituents is not the same, a system is called heterogeneous எப்பனா if physical state of all its constituents is not same. example பாத்தீங்கன்னா mixture of oil and water அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ can you understand the system? சரி, அடுத்தது சரௌண்டிங். சரௌண்டிங் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இது சிஸ்டம்னு எடுத்துக்கிறீங்கன்னா இதுக்கு வெளியில இருக்கிறது சரௌண்டிங். இதெல்லாம் சரௌண்டிங் நம்ம சொன்னோம். இந்த சரௌண்டிங்கையும் சிஸ்டத்தையும் பிரிக்கிற இது வந்து சிஸ்டத்தோட பவுண்டரி அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? சரௌண்டிங் என்னன்னு பாருங்க. எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ், எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் தட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்டு சரௌண்டிங். சிஸ்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே சரௌண்டிங்ஸ் அப்படின்னு பேரு. அடுத்தது பாருங்க பவுண்டரி. So boundary அப்படிங்கிறது anything which separates the system from its surroundings. சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிறது is called as a boundary. இந்த டேர்ம் தெரியணும் மாணவர்களே. சிஸ்டம், அப்புறம் சரௌண்டிங், அப்புறம் பவுண்டரி. சரிங்களா? பவுண்டரினா என்ன? anything which separates the system from its surrounding is called a boundary. இப்போ பாருங்க மாணவர்களே, அடுத்தது சிஸ்டத்தோட டைப். ஒரு அமைப்போட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் சொல்லலாம். ஒன்று பாருங்க, ஓப்பன் சிஸ்டம். இது வந்து ஓப்பன் சிஸ்டம், மேலே எந்த ஒரு கார்க்கும் வைக்கல. இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், மேலே ஒரு கார்க் வச்சிருக்கோம். இது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த டீலாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த தெர்மோ ஃப்ளாஸ்க், அது ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது சிஸ்டத்தில்: ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட். இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓப்பன் சிஸ்டம்னா என்ன சார்? ஒரு சிஸ்டம் வந்து which can exchange both matter and energy with its surroundings is called a open system. இப்போ இது பாருங்க, இந்த டயக்ராமில் பாருங்க, இதான் ஓப்பன் சிஸ்டம். அதாவது இந்த பொருளையும், இப்போ இந்த பொருள் சூடாக இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த பொருளையும் எடுக்கலாம், அந்த எனர்ஜியும் சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பொருளையும் எடுக்கலாம், எனர்ஜியும் வெளியில் வருது. அப்போ இது ஓப்பன் சிஸ்டம். பொருளை எடுக்க முடியாது அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம். எனர்ஜி மட்டும் வெளில வருது, ஆனால் பொருளை எடுக்க முடியாது அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம்.
பொருளையும் எடுக்க முடியாது, எனர்ஜியும் வெளில வராது அப்படின்னு ஐசோலேட்டட் சிஸ்டம். இவ்வளவுதான் மாணவர்களே. இது ஓபன் சிஸ்டம் பாருங்க. a system which can exchange both matter and energy with its surroundings is called a open system. Closed system பாருங்க மாணவர்களே. a system which can exchange only energy but not matter with its surroundings is called a closed system. அடுத்தது isolated system பாருங்க மாணவர்களே. a system which can exchange neither matter, அந்த பொருளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, nor energy with its surroundings is called a isolated system. isolated systemத்துக்கு என்ன எக்ஸாம்பிளா சொன்னேன்? நம்ம டீ வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஃப்ளாஸ்க், அதை எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரி, அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन மாணவர்களே. the property, இந்த பாருங்க, the property that depends on the mass or size the size of the system is called an extensive property. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன அளவு, வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் மீன் பை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா the property that is not dependent, independent of the mass or the size of the system is called an intensive property. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா surface tension, density, refractive index, temperature, boiling point, freezing point, molar volume, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகேவா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க Q ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாலே அதுக்குரிய மார்க் கிடைச்சிடும். அடியபேட்டிக் ப்ராசஸ், நோ ஹீட் ஃப்ளோ, சரிங்களா, கான்ஸ்டன்ட் ஹீட். those process in which no heat can flow into or out of the system, heat flow ஆகல அப்படின்னு சொன்னா it is called as a adiabatic process. கேட்பாங்க 1 மார்க்ல, for adiabatic process which is to be 0ன்னு கேட்பாங்க, Q equal to 0 அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dt equal to 0, temperature becomes a constant, dt is equal to 0ன்னு சொன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? அது பிரஷர், அதாவது dp equal to 0, எது பிரஷர் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? இந்த டேபிள்ல பாருங்க, அடியபேட்டிக் ப்ராசஸ்னா Q equal to 0, ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா dt equal to 0, ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா dp equal to 0, ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா db is equal to 0. சரிங்களா? ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு dE equal to 0, எனர்ஜி, என்தால்பி dH is equal to 0, dP is equal to 0, dV is equal to 0, dt equal to 0. இது ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு, ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, when a system returns to its original state after completing a series of changes, ஒரு சிஸ்டம் 1 2 3 4 அப்படின்னு கடைசியா ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல்லேருந்து ஃபைனல் போயிட்டு ஃபைனல்லேருந்து இனிஷியல் வருதுன்னு வச்சுங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் a series of changes, then it is said to be the cyclic process completed. That is, cycle is completed. This process is known as a cyclic process. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி 0வா இருக்கும், du equal to 0, என்தால்பி 0வா இருக்கும், அதாவது dH is equal to 0, பிரஷர் 0வா இருக்கும். சரிங்களா? ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ரைட்டுங்களா? ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு du equal to 0, dH is equal to 0, dP equal to 0, dV is equal to 0, dt is equal to 0வா இருக்கும். டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பா தெரியணும். ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா Q equal to 0, ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா dt equal to 0, ஐசோபாரிக் ப்ராசஸ்னா dP equal to 0, ஐசோகோரிக் ப்ராசஸ்னா dB equal to 0, சைக்கிளிக் ப்ராசஸ்னா du equal to 0. யூன்னு சொன்னாலும் ஈன்னு சொன்னாலும் ஒன்று தான், அது இன்டர்னல் எனர்ஜி. dE is equal to R, du is equal to 0, dH is equal to 0, dP equal to 0, dB equal to 0, dt equal to 0. ஓகேப்பா?
இதில் thermodynamic processes அப்படின்னு பார்த்தீங்கன்னா the method of operation which can bring about a change in the system. அதாவது ஒரு சிஸ்டத்தில் ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் இஸ் கால்டு thermodynamic process. அதாவது ஹீட்டிங், கூலிங், எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன், இதெல்லாம் வேப்பரைசேஷன், இது எல்லாமே வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு thermodynamic process. அந்த சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். சரியா, திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ் thermodynamic process. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு. A thermodynamic process can be carried out in different ways and under different condition. So ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா reversible process. Reversible processனா என்ன? The process in which the system and surrounding can be restored to the initial state from the final state. Initial stateலேருந்து final state போயிட்டு மறுபடியும் final stateலேருந்து initial state வந்துருச்சு அப்படின்னா அது reversible process without producing any changes in the thermodynamic properties of the universe is called it reversible processes. So the process in which the system and surrounding can be restored to the initial state from the final state without producing any changes in the thermodynamic properties of the universe is called as a reversible processes. There are two important conditions for the reversible process to occur. First என்னன்னு பார்த்தீங்கன்னா the process should occur. First அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்கும் கண்டிப்பாக ஈக்லிபிரியமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அப்போ த நெக்ஸ்ட் ஒன் நமக்கு தெரியுமே irreversible ப்ராசஸ் அப்படின்னா என்ன சார்? The process in which the system and surrounding cannot be restored to the initial state from the final state is called as a irreversible process. All the processes occurring in nature are irreversible process. இயற்கையாக நடக்கக்கூடிய அனைத்து வினைகளும் irreversible process தான். During the irreversible process, the system and surroundings are not in equilibrium with each other. சரிங்களா? அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இந்த வேரியபிள்ஸை வச்சு டிஃபைன் பண்ணலாம். அதாவது ப்ரெஷர், அப்புறம் வேல்யூம், அப்புறம் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பை யூசிங் திஸ் வேரியபிள்ஸ் ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரி, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ சிஸ்டம் விச் ஹாஸ் ஏ ஸ்பெசிபிக் வேல்யூ, ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கும் ஃபார் ஏ கிவன் ஸ்டேட் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் ஆர் மேனர். பாத்தை டிபெண்ட் பண்ணாம ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி அமைஞ்சதுன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் பை விச் த பர்டிகுலர் ஸ்டேட் இஸ் ரீச்ட். சரி, எதை நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர். நான் சொன்னேன் இல்லையா, ஈனாலும் யூனாலும் ஒன்று, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, PVTUHG, இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a path function is a thermodynamic property of the system whose value depends on the path by which the system changes from its initial to final state. So இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க், ஹீட், இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மாணவர்களே. த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது U. த இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ சிஸ்டம் which is denoted by the symbol U. U ன்னு சொல்லலாம் அல்லது E ன்னு சொல்லலாம். The internal energy of a system is equal to the energy possessed by all its constituents, namely atoms, ions and molecules. The total energy, மொத்த energy of all molecules in a system is equal to the sum of their transitional energy, அதாவது UT, vibrational energy அதாவது UV, rotational energy அதாவது UR,
பாண்ட் எனர்ஜி அதாவது UB, எலக்ட்ரானிக் எனர்ஜி அதாவது UE, and energy due to molecular interactions அதாவது UI. இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா தான் அதான் இன்டர்னல் எனர்ஜி. அப்ப இன்டர்னல் எனர்ஜிங்கிறது அந்த டிரான்சிஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, பாண்டிங் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி அண்ட் இன்ட்ராக்ஷன், மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி, இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதான் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? இப்ப the total energy of all molecules of the system is called as a internal energy. In thermodynamics, one is concerned only with a change in internal energy delta U rather than the absolute value of energy. அதாவது கார்பன்ல பாத்தீங்கன்னா கிராஃபைட்னு ஒன்று இருக்கு, டைமண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுமே அல்லோட்ரோப்ஸ். கார்பன் தான், ஆனா அது கிராஃபைட்டாவும் இருக்கு, டைமண்டாவும் இருக்கு. They are different from each other. ஏன் அப்படின்னா because they possess different energy, internal energies and have different structures. அதோட இன்டர்னல் எனர்ஜிஸ் வேற மாதிரி இருக்கிறதால ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கு. மாணவர்களே, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. அக ஆற்றலோட முக்கியத்துவம். அதாவது இந்த பாயிண்ட் பாருங்க. It depends on the amount of the substances. Internal energy வந்து it depends on the amount of the substances present in the system. Amount டபுளா இருந்தா internal energy டபுளா இருக்கும். அப்ப internal energy என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. The internal energy of a system is an extensive property. It depends on the amount of substances present in the system. Amount டபுளானா internal energy என்ன ஆகும்? டபுள் ஆகும். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனா பாத் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த ஸ்டேட் வேரியபிள்ஸ், டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் பை விச் த ஃபைனல் ஸ்டேட் இஸ் ரீச்ட். பாத் டிபெண்ட் பண்ணாது, ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான் டிபெண்ட் பண்ணோம். ஸோ இட் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி the change in internal energy of a system is expressed delta U அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா U2 minus U1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது UF minus UI, internal energy in final state minus internal energy in initial state இப்படி சொல்லலாம். 3 பாயிண்ட் வந்துருச்சு. ஒரு பாயிண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்னல் எனர்ஜி, ரெண்டாவது பாயிண்ட் இன்டர்னல் எனர்ஜி ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், மூணாவது பாயிண்ட் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா there is no internal energy changes. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ், அதாவது இனிஷியல்ல இருந்து ஃபைனல் போயிட்டு ஃபைனல்ல இருந்து இனிஷியல் வருது இல்லையா, அந்த மாதிரி சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி ஃபார் த சைக்கிளிக் ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எத்தனை பாயிண்ட் வருது பாருங்க, ஒரு பாயிண்ட். இன்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு என்ன எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. அடுத்தது டெல்டா யூ ஃபார் சைக்கிள் ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு 0. 4 பாயிண்ட். யூ காட் இன் 4 மார்க்ஸ். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஃபைனல் ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேட்டோட கம்மியா இருந்தா டெல்டா யூ நெகட்டிவா இருக்கும். ஃபைனல் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்டோட அதிகமா இருந்தா டெல்டா யூ பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? இதான் அடுத்த பாயிண்ட். இது மொத்தம் 5 பாயிண்ட், 5 மார்க். அடுத்தது முக்கியமானது மாணவர்களே, ஹீட் அப்படின்றது என்ன? அதோட சிம்பிள் Q. அதாவது ஒரு எனர்ஜி அந்த சிஸ்டத்தோட பவுண்டரி வழியாக செல்லக்கூடிய எனர்ஜி. சரிங்களா? அந்த சிஸ்டத்தோட ஹீட் இஸ் ரிகார்டட் as an energy in transit across the boundary separating a system from its surroundings. அதாவது ஹீட் அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷனா பாத் ஃபங்க்ஷனான்னு பார்த்தா இட் இஸ் எ பாத் ஃபங்க்ஷன். இதுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூல். ஹீட் குவான்டிட்டிஸ் ஆர் ஜெனரலி மெஷர்ட் இன் கலோரிஸ். கலோரி அப்படிங்கிறது டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். The quantity of heat required to rise the temperature of 1 gram of water by 1 degree Celsius in the vicinity of 15 degrees Celsius. அதே மாதிரி ஹீட்டோட சைன்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஹீட் எடுத்துக்கிச்சுன்னா அது பிளஸ் கியூ, ஒரு சிஸ்டத்துல இருந்து ஹீட் வெளில போனுச்சு அப்படின்னா மைனஸ் கியூ.
ஒர்க் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா மைனஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மைனஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அங்கே செய்யப்பட்டிருக்கு. மைனஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒர்க்கு. ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அதை மைனஸ் டபிள்யூன்னு சொல்லலாம். ஒரு சிஸ்டத்து மேல ஒர்க் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த சைனை நம்ம எப்படி சொல்லலாம்னா பிளஸ் டபிள்யூன்னு சொல்லலாம்.